10th standard maths common half yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 33. I am Jaykumar. So இது வந்து ஒரு perfect square find the values of A and B கொடுத்திருக்காங்க. ஸோ அன்னோன் வேல்யூ முன்னாடி ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ எப்படியே வந்து இப்போ பாருங்களேன், மொதல் 100 எழுதிக்கிறேன், அப்புறம் 220x, அதுக்கப்புறம் 361x ஸ்கொயர், ஓகே, bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4. இப்போ 100 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்கிறாங்க. அப்போ 100 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது 10. இங்கே நீங்கள் 10 போட்டுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள், 100 கிடச்சிரும். அடிக்கடி கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 டேர்ம் நீங்கள் இறக்கணும். 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். மொதல் வந்து இந்த கோஷன் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 10 20. அப்போ கோஷன் மல்டிப்ளை பண்ண பிறகு மொதல் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், இந்த 220x இருக்குது பார்த்தீங்களா, அந்த 220xை இந்த 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் பாருங்கள், 11x. அப்போ இங்கே 11x இங்கே போட்டுருங்க, இங்கே 11x போட்டுருங்க. அப்போ மூணாவது ஸ்டெப் பாருங்கள், இந்த 11x வந்து இந்த 20 ப்ளஸ் 11xஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் பாருங்கள், 220x ப்ளஸ் 121x ஸ்கொயர். 220x ப்ளஸ் 121x ஸ்கொயர். இப்போ மைனஸ் பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். இது சப்ட்ராக்ட் பண்ணால் 042. 2 டேர்ம் நீங்கள் இறக்கணும். bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4. இப்போ இதே போல் பாருங்களேன், இந்த ஸ்டெப்ஸ் எழுதுனேன் பாருங்கள். இந்த கோஷன்ட், இதுதான் கோஷன்ட், ஓகேவா, நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளவும். இப்போ இது முதல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் பாருங்கள், 20 ப்ளஸ் 22x. அப்போ மொதல் இங்கே 20 ப்ளஸ் 22xன்னு எழுதுறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இதை எடுத்துகிட்டு டிவைட் பண்ணணும். 240x ஸ்கொயர் பை 20. இந்த டேர்ம் தான் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் டிவைட் பண்ணணும். என்ன கிடைக்கும் பாருங்கள், ஸோ 12x ஸ்கொயர். இங்கே இதுவும் கேன்சல். ஸோ 12x ஸ்கொயர். அப்போ இங்கே 12x ஸ்கொயர் போட்டணும், இங்கேயும் 12x ஸ்கொயர் போட்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 12x ஸ்கொயர், ஓகே, 20 ப்ளஸ் 22x ப்ளஸ் 12x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 240x ஸ்கொயர் 12 × 22 மல்டிப்ளை பண்ணோன்னா 264x கியூப் ப்ளஸ் 144x பவர் 4. இங்கே எழுதுங்க, 240x ஸ்கொயர் ப்ளஸ் 264x பவர் 3 ப்ளஸ் 144x பவர் 4. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ரிமைண்டர் வந்து 0. அப்போ bx கியூப் மைனஸ் 264x கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் ரிமைண்டர் 0 போடணும். ஓகே, 0 தான் வரும். அப்போ எக்ஸ் கியூப் நீங்கள் வெளியிடுங்க. அப்போ b மைனஸ் 264 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ b மைனஸ் 264 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் கியூப் கொண்டு போனோன்னா பை ஆயிரும். அப்போ b மைனஸ் 264 இஸ் ஈக்குவல் டு 0, b இஸ் ஈக்குவல் டு 264. இதே போல் பாருங்களேன், இங்கே எழுதுகிறேன், ax பவர் 4 மைனஸ் 144x பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் பவர் 4 வெளியிடுங்க. அப்போ a மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் பவர் 4 அங்கிட்டு கொண்டு போனால் 0 ஆயிரும். அப்போ a மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 144. Therefore, values of
A and B are 144 and 264 respectively. The answer. Okay students, wish you all the best. Subscribe பண்ணுங்க plus like பண்ணுங்க plus ஷேர் பண்ணிட்டு பாருங்க. 2-3 தடவை வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க. தனியாக செஞ்சு பாருங்க. You will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Thank you.